பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மிக உன்னதமானது, முக்கியமானது. ஆகவே தான் எபேசியர் எழுதிய நிருபத்திலே பவுல் அவர் உன்னதமான ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆஸ்வதித்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படையானவர், அச்சாரமானவர் ஆவியானவராயிருக்கிறார். ஆகவே தான் இந்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் தான் இந்த ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படுகிறது, ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் சேர்த்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை, திரியேக தெய்வம் நம்மேலே முழு அன்பையும் வைத்திருக்கிறவர், நம்மேலே முழு கிருபையும் வைத்திருக்கிற அந்த திரியேக தெய்வம், திருத்துவமானவர் நமக்குள் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தரிலிருக்கிற ஆவியானவராலே நாம் அறிந்திருக்க முடிகிறது. இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆகவே இந்த ஆவியானவராலே உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்களை அனுபவிப்போம். உன்னதமான ஆவிக்குரிய கனிகளையும் வரங்களையும் கொண்டு கர்த்தருக்கென்று பயன்படுவோம். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.